Okay, what is memory alignment means? Memory alignment means storing data at the address that are multiples of the data type size. அதாவது இப்ப ஒரு இன்டிஜர ஸ்டோர் பண்ற. இன்டிஜர் எவ்வளோ 4 பைட்ஸ். ஓகேவா? அப்ப எந்த அட்ரஸ் நீ ஸ்டோர் பண்ணணும்னா 4 ஆல டிவைட் ஆகுற அட்ரஸ்ல ஸ்டோர் பண்ணினா அது அலைன்ட் மெமரி. எது அலைன்ட் மெமரி அட்ரஸ்? எது அன்அலைன்ட் மெமரி அட்ரஸ்? ஒரு அது டிபெண்ட்ஸ் அப்பான் வாட் டைப் ஆஃப் டேட்டா யூ ஆர் ஸ்டோரிங். இப்ப நான் ஒரு கேரக்டர் தான் ஸ்டோர் பண்றேன்னா, எல்லா மெமரி அட்ரஸுமே 1 ஆல டிவைட் ஆகும். அப்ப எல்லா மெமரியுமே அலைன்ட் மெமரி அட்ரஸ் தான். ஆனா நீ ஒரு இன்டிஜர் ஸ்டோர் பண்றன்னா, 4 ஆல அந்த அட்ரஸ் வந்து 4 ஆல டிவைட் ஆகணும். அப்ப 4 ஆல டிவைட் ஆனா தான் அது அலைன்ட் மெமரி அட்ரஸ். ஓகே. ஸோ டபுள்னா 8 பைட்ஸ் ஸ்டோர் பண்ணா 8 ஆல டிவைட் ஆகணும். The address should be multiple of 8. So this is what is memory alignment means storing the data in memory at the address multiples of the data type size. That's memory alignment. Okay. Now the reason you have to store like this is some CPU, if you try to access an unaligned memory, if you do an unaligned memory access, for example, address 1001 ல போயிட்டு you are trying to read 4 bytes அப்படின்னா என்ன ஆகும்னா சில CPU crash ஆகும். சில CPU என்ன பண்ணும்னா 1000ல இருந்து 4 பைட்டும் 1004ல இருந்து 4 பைட்டும் ஏன்னா 4 பைட்டை தான் எடுக்க முடியும். 32 பிட் ப்ராசஸர் 30 பிட் ஆர்க்கிடெக்சரா இருந்தா 4 பைட்டா எடுக்கும். ஓகே. ஸோ 1000ல இருந்து 4 பைட்டும் 1004ல இருந்து 4 பைட்டும் எடுத்து அதிலிருந்து ரைட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதிலிருந்து யூ ஹேவ் டு டேக் மாஸ்க் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ரைட். இப்ப மெமரி அட்ரஸ்ல வந்து இது 1000ல ஸ்டார்ட் ஆகுது. இது இந்த இன்னொரு 1004ல ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு கேரக்டர ஸ்டோர் பண்ணிட்டு இன்டிஜர் இங்க இருந்து 1001ல இருந்து ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்குவோம். அப்ப என்னன்னா இந்த 3 பைட் பிளஸ் இந்த 1 பைட் எடுக்கணுமா இன்டிஜருக்கு? அப்ப என்ன பண்ணும்னா CPU இந்த 4 பைட்ட கம்ப்ளீட்டா எடுத்துரும். ஏன்னா அது 4 பைட் தான் எடுப்போம். அப்ப இங்க இருந்து 4 பைட் எடுத்துரும். எடுத்துட்டு இந்த 3 பைட்ட எடுத்து தனியா வச்சுக்கிட்டு அப்புறம் இந்த 1 பைட் எடுத்து ரெண்டுத்தையும் ஒண்ணா சேர்க்கணும். அப்பதான் மொத்தம் 4 பைட் கிடைக்கும். இது பிரச்சனை இல்ல? ரைட். ஸோ இது பெர்ஃபார்மன்ஸ் அடி வாங்கும். அதனால தான் இதை எடுக்கிறதுக்கு ஒரு தனி CPU சைக்கிள், இந்த இதை எடுக்கிறதுக்கு தனி CPU சைக்கிள் தேவைப்படும். ஓகே. ஸோ அதனால என்ன பண்றோம்? அதுதான் நம்ம ஸ்ட்ரக்சர் பேடிங் போடுறோம். அதாவது இந்த 3 பைட்டையும் அன்யூஸ்டா அப்படியே வச்சுட்டு இன்டிஜரை இங்க இருந்து ஆரம்பிக்கும். ஸோ தட் அங்க அலைன் மெமரி ஆக்சஸ் இருக்கும்ல. ஸோ ஒரே சைக்கிள்ல 4 பைட் எடுத்துடலாம். ரைட். ஸோ that is what is memory alignment. So memory alignmentல aligned address ஒரு பைட்டை ரீட் பண்ணும்போது எல்லா அட்ரஸுமே aligned தான். misaligned அப்படின்னா சப்போஸ் இன்டிஜர் ஸ்டார்ட்ஸ் அட் அட்ரஸ் 1002 அப்படின்னா இங்க பைட் 0 பைட் 1 this is ஏன்னா 1002 is not divisible by 4. So இது unaligned memory access 1002 is not divisible by 4, right? So இது இன்டெல் ப்ராசஸர்லாம் ஒர்க் ஆகும் பட் ஸ்லோவரா இருக்கலாம். ஆர்ம் ப்ராசஸர் இருக்குல்ல ஓல்டு வெர்ஷன் அது வந்து கிராஷ் ஆகலாம். ஓகே. எம்பெடட் ப்ராசஸர்லாம் இந்த அலைன்மெண்ட்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ இது அலைன்மெண்ட் ஏன் இம்பார்ட்டன்ட்னா மெமரி ஆக்சஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும். CPU ரீட்ஸ் மெமரி இன் சங்க்ஸ் 4 பைட்டு 8 பைட்டு. ஓகே. அப்ப இங்கேருந்து ஒரு 3 பைட்டு மேல இருந்து ஒரு 3 பைட்னா 4 பைட்டை ரீட் பண்ற மாதிரி இருக்கும் CPU இருந்து. அப்புறம் அந்த 3 பைட்டா நான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ திஸ் இஸ் வை மெமரி அலைன்மெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ யூ ஷுட் பி கிளியர் ஆன் what is memory alignment, what is unaligned memory access, aligned memory access and all. So memory alignment is putting data in a memory so that the memory address is divisible by the data type size. That is what is memory alignment. What is unaligned memory address? If you are reading 4 bytes from address and if the address should be divisible by 4, then the address is unaligned memory access. If it is not divisible, it is unaligned memory access.